வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இன்றைய பதிவில் முள்ளங்கி கூட்டு, முள்ளங்கி பிரட்டல் எப்படி செய்யலாம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முதல் நாங்கள் முள்ளங்கியை தோட்டத்தில் போட போகிறோம். பாருங்க, நான் இந்த 2 முள்ளங்கி வாங்கியிருக்கிறேன். அதை இந்த தோட்டத்தில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த பெட்டி பார்த்திங்கன்னா கத்தரி செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த முள்ளங்கி 3ஆம் மாதத்திலிருந்து 8ஆம் மாதம் வரையும் போடக்கூடியதாக இருக்கும். கத்தரி பார்த்திங்கன்னா 5ஆம் மாத கடைசி அல்லது 5ஆம் மாத நடுப்பகுதியெல்லாம் நாங்கள் வைக்கலாம். அதுவரையும் இந்த பெட்டியில் மண் சும்மா இருக்குதுன்றக்காக நாங்கள் முள்ளங்கியை போட்டு எடுத்து சமைக்கலாம் என்று சொல்லி. இது பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் விளையக்கூடிய முள்ளங்கி. இந்த சலாட்டுகளுக்கு தான் கூட போட்டு சாப்பிட்றது. நான் ஒரு புரட்டல் மாதிரி செய்திருக்கிறேன். நாங்கள் அதில் எடுத்து சின்னதாக இருக்க சலாட்டுக்கு சாப்பிட்டோம். மிச்சதில் கொஞ்சம் முத்தின மாதிரி போயிட்டுது, கொஞ்சம் பெருசாக அதால் புரட்டல் செய்யலாமென்று சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறோம். வாங்க, இப்போ நாங்கள் முள்ளங்கி விதையில் போடுவோம். இது ஒரு நேரண்டு இல்லாமல் சும்மா போடுறேன். நான் 2 விதமான முள்ளங்கி போட்டு இடையில் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அது நல்லா வளர்ந்துட்டுது பாருங்க. இது ஒரு மாதத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய முள்ளங்கி. இது நான் இடையில் எடுத்து நான் சலாட்டுக்கு போட்டு நான் மிச்சத்தை விட்டுருக்குறேன். அந்த விட்டதை தான் இப்போ எடுத்து நாங்கள் முள்ளங்கி புரட்டல் செய்ய போகிறோம். பாருங்கள், இது 2 விதமான முள்ளங்கி நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று கொஞ்சம் குட்டியாக வளரும், ஒன்று கொஞ்சம் கிழங்கு பெருசாக இருக்கும். நார்மலாக இது 1 மாதத்துக்கு அப்புறம் விட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் இது முத்தி போயிடும். இந்த முள்ளங்கி மிகவும் இலகுவாக வளரக்கூடியது. நீங்கள் இந்த கீரையும் எடுத்து சமைக்கலாம். பாருங்க, தோட்டம் இது முதலாவது ஒரு முள்ளங்கி, ஒரு இன முள்ளங்கி. மற்ற 2 இன போட்டு நான் பாருங்கள், மற்றதான் உங்களுக்கு காட்டுறேன். அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும். பாருங்கள், இது மற்ற இனம் கொஞ்சம் பெருசாக உள்ளது. உங்களுக்கு தெரியும், முள்ளங்கி மிகவும் சத்து உள்ள ஒரு உணவுன்னு சொல்லி. ஆனால் எங்களோட மக்கள் நிறைய பேருக்கு இந்த முள்ளங்கி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி தெரியாது. முள்ளங்கியை சும்மா வெங்காயமெல்லாம் போட்டுட்டு சும்மா உப்பும் போட்டுட்டு சாப்பிட்டாலே அப்படி சுவையாக இருக்கும். பாருங்கள், இவ்வளவுக்கு நாங்கள் வர விடக்கூடாது. இது 1.5 மாதம் ஆயிட்டுது. அதால் கொஞ்சம் முத்தல் மாதிரி போயிட்டுது. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த இப்படி தடி மாதிரி வந்துன்னு சொன்னால் முத்திடும். வர விடக்கூடாது தடி மாதிரி, அது பூக்க வலிக்கிட்டுரும். நாங்கள் தேவையான அளவு முள்ளங்கியை தோட்டத்திலிருந்து எடுத்துருக்கிறோம் இப்போ சமைக்கிறதுக்காக. நான் இப்போ முள்ளங்கியை நார்மலாக பார்த்திங்கன்னா தோட்டத்திலிருந்து டிரெக்டாக அடுத்தபடியாக தோல் சீவ தேவையில் இருந்தாலும் நான் அதை தோலை சீவி போட்டு இப்போ ரெடி பண்ணுறேன். முள்ளை சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இப்போ 1.5 தக்காளி பழம், ஒரு வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, மஞ்சள், பெருஞ்சீரகம், கடுகு, அதோட நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் வேணுமெண்டா இதுக்கு கட்டத்தூள் அல்லது மிளகாய்த்தூள், செத்தல் மிளகாய் இதனான உரைப்புக்கு போடலாம். சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்றபடியால் நான் பச்சை மிளகாயாக எடுத்துருக்குறேன். தாய்ச்சியில் எண்ணெயை ஊற்றி ரெடி ஆக்குவோம் பழமாக போல். கடுகை போடுவோம். கடுகு நான் ஒரு காக்கரண்டி அளவு எடுத்திருப்பேன். மற்றது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா வாய்வெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு ஒரு வித உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளெல்லாம் வயிற்று நோவாக இருக்க பெருஞ்சீரகம் தான் அவிச்சு தண்ணி கொடுப்பார்கள். பாருங்க, நான் மிச்சம் இருக்கிற உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போடுறேன். அதோட வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெருசாகவே வெட்டியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் முள்ளங்கியோட போட்டு நாங்கள் வதக்க போகிறோம். அதால் நாங்கள் சின்னதாக போயிடும். அதுக்காக அதையும் ஒரு மரக்கறியாக நான் இப்போ வெங்காயத்தையும் முள்ளங்கியோட சேர்த்து வதக்க போகிறேன். நிறைய வதக்க விடையில் வெங்காயத்தை. பாருங்கள், நாங்கள் வெங்காயம் வதங்காக்க முடியும் முள்ளங்கியை போட்டு அதையும் வதக்கி எடுப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நாங்கள் அவிய விடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த முள்ளங்கி விதையிலையும் அவ்வளோ சத்து இருக்குது, நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இப்போ யாருக்கும் சொறி சுரங்கன்னு சொல்லி கடியதும் இருந்ததுன்னு சொன்னால் இந்த முள்ளங்கி விதையில்
நல்லெண்ணெயை வச்சு வெயிலுக்குள்ள வச்சு அந்த எண்ணெயை வந்து பூசுவார்கள். அது வந்து சுகமடையுமாம் என்று சொல்லி ஒரு டாக்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் அவியறதுக்காக தண்ணி கொஞ்சம் விடுவோம். ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விடுறோம் கொஞ்சம் அவியறதுக்காக. இப்படி இருக்கைக்கே நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ சுவையாக இருந்தது. ரெண்டாவது பச்சையாக சாப்பிட்ற முள்ளங்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சலாட்டுக்கு நார்மலாக போட்டு சாப்பிட்றது. தேவையான அளவு மஞ்சளை போட்டு கொஞ்சம் வதக்குவோம். நான் வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் அதோட சேர்த்து அதையும் வதக்கி எடுப்போம். செஞ்சீங்களா? இப்போ இந்த தக்காளி பழமும் கிழங்கும் சேர்ந்து அவிதற்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். பாருங்க நல்ல சுவையான ஒரு முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிட்டுது. நானே தண்ணி அடிக்கடி விட்டு நான் சொல்லிட்டனால் எண்ணெயில் போட்டு நல்லா சொன்னால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கிழங்கு கொஞ்சம் இப்படி வந்தால் தான் சுவையாக இருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு பவுலுக்குள்ள போட்டு ரெடி ஆக்குவோம். பாருங்க சுவையான முள்ளங்கி பிரட்டல் முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இதே மாதிரி சுவையில் செய்து பாருங்க. உண்மையாகவே அவ்வளோ சுவையாக இருந்தது. நாங்கள் இதுக்கு கடைசியாக தேசி புளி விடுவோம். லெமன் ஜூஸ் விட்டு அதையும் கிளறி ரெடி ஆக்குவோம். இது வந்து சோறு ரொட்டி இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். பானுக்கும் வச்சு சாப்பிடலாம். பாருங்க முள்ளங்கி கூட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள் நாங்கள் இப்போ தோட்டத்தில் வந்து முள்ளங்கி முழுதையும் எடுத்துட்டோம். ஒரு பக்கம் கத்தரி நட்டாச்சு. மிச்ச பக்கம் பாருங்கள் இன்னும் வேறு மரக்கறி செய்கிறக்காக இந்த பெட்டியில் இடம் இருக்குது. அதுக்காக நாங்கள் அடுத்த மரக்கறி போடும் வரையும் அந்த இடத்தை விடாமல் இப்போ நான் கீரை விதையை விதைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களுக்கு கீரை கடையில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருங்கோ. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திப்போம்.